ஓகே. எங்க ஆனா மாஸ் சோ கன்ஃபார்ம் ஆகாது போட்டு எந்திரிங்க நாங்க உட்காரணும் நீங்க அதை அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பிக் பாஸ் காமன் மேனை பொறுத்த வரைக்கும் டே 2ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். டே 2வை பொறுத்த வரைக்கும் 10 பேர் செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக வந்தாங்க. அதில் 9 பேர் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்றத ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 10ஆவதா வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்யுக்தான்ற இந்த பொண்ணு தான். ஆக்சுவலாக இந்த பொண்ணு மேலே தான் 3 ஜட்ஜஸ்மே சரி வன்மத்தை கக்குன்னு கக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இப்படி ப்ரோக்ராம்க்கு வரவங்க கான்ஃபிடென்ட்டாக பேசணும் பார்த்தீங்களா, இந்த பொண்ணு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க, அதுவும் சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் ஜட்ஜஸ்ஸு 3 பேருமே இந்த பொண்ணை போட்டு வாருன்னு வாரிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பொண்ணோட பேர் சம்யுக்தா அப்படின்றது. சம்யுக்தா, உங்களை பற்றி ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு ராஜு கேட்கும் போது இந்த பொண்ணுமே வந்து மாசான சம்யுக்தான்னு சொல்லலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, மாசான விஷயமா? மாஸ்னா எப்படி? கேஜிஎஃப் படத்துல பின்னாடி வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி பிஜிஎம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி பிஜிஎம் போட்டா நீங்க மாசா நடந்து வருவீங்களா, அதுதான் உங்க மாசா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாரு. இல்ல சார், நான் வாழ்க்கையில நிறைய மாசான சம்பவம்லாம் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் மாசுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, எத்தனை சம்பவம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்கும்போது நிறைய சம்பவம் பண்ணியிருக்கேன் சார், ஒவ்வொரு சம்பவமா சொல்றேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெயின்ல ஒரு வாட்டி உங்க குடும்பத்தோட போயிருக்காங்க, அப்போ ஒரு குழப்பம் வந்திருக்கு போல, அந்த சீட்டு ரிலேட்டடா ஒரு குழப்பம் வந்திருக்கு போல, இவங்க சம்பந்தப்பட்ட சீட்ல வேற யாரோ உட்காந்துருக்காங்க, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க அந்த நபர் கூட, இது ஏன் சீட்டு எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சண்டைலாம் போட்டிருக்காங்க போல, அதை நான் வந்து மாசா ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரெண்டாவது சம்பவத்தை சொல்லுங்கன்னும் போது, ரெண்டாவது வந்து இவங்க அக்காவோட கல்யாணம் வந்து நடக்க போகுது போல, அதுக்கு வந்து ஜாக்கெட்டை தச்சு வாங்கியிருப்பாங்கல்ல, அதுல சில ப்ராப்ளம் வந்திருக்கு, இவங்க சொன்ன மாதிரி தைக்காம வேற மாதிரி தச்சிருக்காங்க போல, பெங்களூருக்கு உடனே போகணுன்ற நிலைமை வந்திருக்கு, இவங்க பஸ் பிடிச்சி நான் பெங்களூருக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, மாசான சம்பவம் சொன்னீங்களே அதை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்கும் போது, இல்ல நான் அந்த இடத்துக்கு போய் சரியான டைம்குள்ள ஜாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க இது மாசான சம்பவமாங்க, இதுல எங்க மாஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ராஜு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே ஒரு ஸ்டேஜ்ல எதுக்காக அவசரப்பட்டு மாசுன்னு சொல்லிட்டோன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை மேனேஜ் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு சமாளிச்சுட்டு இருந்தாங்க. ஆரியும் இவரோட பங்குக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னன்னா, நீங்க என்னங்க சொல்ல வரீங்க, மாசுன்றது ஒருத்தர் அடிக்கிறது, ஒருத்தர் கிட்ட மிரட்டுறது தான் மாசுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, அது எப்படிங்க மாசுன்னு சொல்ல முடியும்? இப்போ நான் உங்களை போட்டு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் மாசாங்க, அது எப்படி மாசுன்னு பார்க்க முடியும்? ஸோ இது மாஸ் கிடையாது. நான் உங்களோட டேட்டா எல்லாத்தையும் பார்த்தேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, இதுதாங்க சொல்ல போனால் மாசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே வந்து அவசரப்பட்டு நம்ம மாசுன்னு என்னென்னமோ சொல்லிட்டோம் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த பொண்ணு ரவுடி மாதிரி நான் பிஹேவ் பண்ணுறத மாசுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே தப்பு தான். ஏன்னா வந்து நான் கோவப்பட்டு பேசினேன், அதுதான் மாசுன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்னு தெரியல. நான் வந்து போல்டாக எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன், அதுதான் நான் மாசாக பார்க்குறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை நான் அடிச்சிட்டேன், அவனை அந்த சீட்டை விட்டு எழுப்பிட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பொண்ணு ஏடாகூடமாக மாட்டிக்கிட்டாங்க. அதாவது எல்லாருக்குமே சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி தந்தாங்கல்ல, இந்த பொண்ணுக்கு பெருசாக டாஸ்க் மாதிரியும் தரல. என்ன கேட்டால் இந்த பொண்ணுலாம் பிக் பாஸுக்கு சூப்பராக செட் ஆவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஜட்ஜஸும் அவங்க பங்குக்கு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு சாமர்த்தியமாக எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டாங்க. இதை தாண்டி ஒரு ஸ்டேஜில் இந்த பொண்ணை ஆன் ஹோல்டில் வைக்கிறதுக்கு ஜட்ஜஸ் முடிவு பண்ணுறாங்க. அப்போ ராஜு என்ன சொல்றாருன்னா, இந்த மாசு கீசன்லாம் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருந்திருந்தா செலக்ட் கூட ஆயிருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பயே இந்த பொண்ணு வந்து ஆன் ஹோல்டில் வைக்கும் போதே இந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதாவது எனக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும், நான் நம்புறேன்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக தான் பேசினாங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட் தேவை. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஷோக்கு வரும்போது கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணோம். என்ன நான் அடிப்பேன் உதைப்பேன் அதுதான் மாசுன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கொஞ்சம் தேவையில்லாமல் பேசிட்டாங்க. பேச சொன்னோன்னே வேகமாக அதெல்லாம் பேசிட்டாங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்.